வாழ்க்கை ஒரு வட்டம்டா அப்படின்னு கில்லி படத்துல தளபதி விஜய் அவர்கள் ஒரு வசனம் பேசியிருப்பார். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு வாழ்க்கை ஒரு வட்டம்டா அப்படின்றது உண்மைதான். நம்ம சுத்தி நடக்கக்கூடிய ஒரு சமீப கால நிகழ்வே அதை வந்து உறுதிப்படுத்துது. என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூர் பாலாஜி இருக்கார்ல, நம்ம 10 ரூபா பாலாஜி, இப்போ கோவை தெற்குடைய சட்டமன்ற உறுப்பினர், அவர் எக்ஸ் சட்டமன்ற உறுப்பினராக மாறப்படுறாரு. அவர் தான் அவருடைய லைஃப் ஹிஸ்டரியை படமா எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், செம்ம ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ். இல்லை இப்படி இல்லாமல் ஒரு சதுரங்க வேட்டை ஹீரோ கணக்கில் ஒருத்தர் வாழ்ந்திருக்கான் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும். அப்படிப்பட்டவர் இன்னைக்கு தலைமறைவாக இருக்காருங்க. அதான் ஒரு ஹைலைட்டு. என்ன நடக்கும்னா, வழக்கமாக அவர் தம்பி தலைமறைவாவார். இப்போ அவர் தம்பியோட சேர்ந்து இவரும் தலைமறைவாக, தம்பி எங்கடா தலைமறைச்சு வச்சிருக்கேன், இருடா நானும் வந்து மறைச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எங்கேயோ போய் ஒளிஞ்சிருக்காங்க. எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரியல. இதுல என்ன கொடுமை அப்படின்னா, 75 வருஷம் பாப்பாவுக்கு தங்களுடைய எம்எல்ஏ என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்ல தெரியல. அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை இருக்கு. மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, கொலை மிரட்டல் வரைக்கும் போயிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்றத எஃப்ஐஆர்ல ரொம்ப தெளிவாக போட்டிருக்காங்க. இந்த எஃப்ஐஆர் பதிவுப்பட்டு அவர் வந்து தேடப்படும் குற்றவாளிகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டு இன்னைக்கு வந்து வலை வீசி காவல்துறையினரால் தேடப்படக்கூடிய செந்தில் பாலாஜி அப்படின்னு செய்தியை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா தாங்க இருக்கு. உண்மையிலேயே சொல்ல போனா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்காவாசி மக்களுக்கு யாரா இவன், ஏன்டா இப்படி மோசமா பண்றான் அப்படின்ற அளவுக்கு அப்பட்டமா சினிமாவில் காட்டக்கூடிய வில்லத்தனை எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்பாவி மாதிரி உட்காந்து பிரஸ் மீட் கொடுக்குற வேலையை பண்ணிக்கிட்டு இருந்து ஒரு அமாவாசை. இந்த அமாவாசைக்கு இன்னைக்கு வந்து வேட்டு வச்சிருக்காங்க. அந்த எஃப்ஐஆரை பத்தின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். சென்னை தாவேகா எம்எல்ஏவிடம் ரூபாய் 35 கோடி பேரம் பேசிய வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் மீது சென்னை திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். இவர்கள் மீது மொத்தம் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த பிரிவுகள் என்னென்ன என்பது பற்றிய பரபரப்பு தகவல்கள் வெளியாகி உள்ளன. இதுதான் அந்த செய்தியோட சாராம்சம். 5 பேர் சொன்னோம் இல்லையா, ஆக்சுவலாக 9 பேர்கிட்ட கைதாயிருக்காங்க. இதுல முக்கியமா திருச்சியை சேர்ந்த என் பேர் கொண்ட ஒருத்தன் நரேஷ்னு. ஏன்டா இப்படி பண்ணிட்டீங்க, திரும்ப திரும்ப பேரை கேட்கும் போதே பத்தட்டமா இருக்குது. நரேஷ்னு ஒரு பையன், அப்புறம் வந்து கரூரை சேர்ந்த ஒரு நபர், முக்கியமா ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு. அப்புறம் தான் வந்து ஃபோன்ல இந்த மாதிரி நான் வந்து யூடியூபரு, நான் இந்த இன்டர்வியூஸ்லாம் கொடுப்பேன், சர்வே எல்லாம் எடுக்கிறேன், அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி சார்பாக வந்து பேசணும் சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தனியாக பேசணும், முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி நிறைய பேசி அவர் மைண்ட் வாஷ் பண்ணி கூப்பிட்டவர் இந்த மாதிரி வந்து செட் ஆகலன்னு செஞ்ச உடனே, சரி நீங்க திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கணும், சபாநாயகர் கொண்டு வரக்கூடிய நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கணும், எதிர்த்து வாக்களிக்கணும், திமுகவுக்கு ஆதரவா நீங்க செயல்படணும் அப்படின்னு சொன்னதுக்கு முடியாதுன்னு சொன்ன உடனே, இவ்வளவு நேரம் நான் பேசினது, இவ்வளவு நேரம் உங்ககிட்ட வந்து நான் இந்த பேரம் பேசின விஷயத்தெல்லாம் வெளியே சொன்னீங்கன்னா உங்களை மட்டும் இல்ல உங்க குடும்பத்தையே காலி பண்ணிட்டோன்னு கொலை மிரட்டல் வரைக்கும் விட்டுருக்காங்க. என்ன ஒரு மோசமான ஒரு ஒரு பிறவிகள் அப்படின்றத பாருங்களேன். இந்த காலத்துல சினிமாவில கூட நடிக்காத விஷயங்கள்லாம் இங்க வந்து நடத்தி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் வந்து தமிழ்நாட்டை காக்க வந்து ஆபத் பாண்டவர்கள்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டசபை தொகுதியின் தாவேகா சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் இளையராஜா. இந்நிலையில் தான் சட்டசபையில் சபாநாயகருக்கு எதிராக கொண்டு வரும் தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்று இளையராஜாவிடம் பேரம் பேசப்பட்டுள்ளது. ரூபாய் 35 கோடி வரை தருவதாக கூறி ஐபிடிஎஸ் கருத்து கணிப்பு நிறுவனத்தை நடத்தி வரும் திருநாவுக்கரசு பேரம் பேசியுள்ளார். இது தொடர்பாக எம்எல்ஏ இளையராஜா கொடுத்த புகாரின் பேரில் அரும்பாக்கத்தை சேர்ந்த திருநாவுக்கரசு, திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான திருச்சியை சேர்ந்த நரேஷ், சென்னை மேடவாக்கத்தை சேர்ந்த தியாகராஜன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கார்த்திக், ரமேஷ் ஆகியோர் சிக்கினர். இதனால் கைது எண்ணிக்கை 5ஆக அதிகரித்துள்ளது. தாவேகா எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய விவகாரத்தில் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் கைதாகி உள்ள நரேஷை சென்னையில் சந்தித்து பேசியுள்ளதாகவும், செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் ஆகியோரின் தூண்டுதலின் பேரில் தான் பேரம் பேசப்பட்டுள்ளதாகவும் தாவேகா எம்எல்ஏ இளையராஜா புகார் அளித்ததாக காவல்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தான் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள தகவல் வெளியாகி உள்ளது. அதாவது அசோக்குமார் மீது சென்னை திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் எஃப்ஐஆர் குறித்து விவரங்கள் வெளியாகியுள்ளன. தற்போது 4 பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவர்கள் மீது ஊழல் தடுப்பு சட்டம் 1988 பிரிவு 7, ஊழல் தடுப்பு சட்டம் 1988 பிரிவு 12, BNS 318(4), BNS 351(2) என மொத்தம் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவாகி உள்ளது.
இதில் ஊழல் தடுப்பு சட்டம் 1988 பிரிவு 7 என்ற பொது வாழ்க்கையில் உள்ளவருக்கு அவரது கடமையை செய்வது அல்லது முறையற்ற முறையில் ஒன்றை மேற்கொள்ள ஆதாயம் அளிக்க முயல்வது என்பதாகும். ஊழல் தடுப்பு சட்டம் 1988 பிரிவு 12 என்பது ஊழல் செய்ய தூண்டுதல் என்பதை குறிக்கும். BNS பிரிவு 318 என்பது மோசடிக்கான குற்றமாகும். இந்த பிரிவு இந்திய தண்டனை சட்டத்தின் IPC பிரிவு 420க்கு மாற்றாக தற்போது செயல்பட்டு வருகிறது. அதேபோல் BNS பிரிவு 351 என்பது கிரிமினல் இன்டிமிடேஷன் ஆகும். அதாவது சட்டப்படி செய்யக்கூடாத ஒரு செயலை செய்யும்படி ஒரு நபர் அல்லது அவரது பெயரை மிரட்டும் செயலாகும். மிரட்டும் செயல் அப்படின்னும் போது இங்க வந்து கொலை முயற்சி அப்படின்ற ஒரு வழக்கம் பதியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அண்ட் தென் இது நம்ம பொறுமையா பார்த்தோம் அப்படின்னா ஒரு முறையும் செந்தில் பாலாஜி மீதோ இல்ல செந்தில் பாலாஜி அவர்களின் சகாக்கள் மீதோ அவர் தம்பிகள் மீதோ FIR பதியப்படுது, அவர் வந்து கைது செய்ய தேடப்படுறாரு அப்படின்னா அந்த செய்தி காவல்துறையிலேருந்து ரொம்ப வேகமா செந்தில் பாலாஜி அவர்களுடைய காதுக்கு போயிட்டு அவங்க தலைமறைவாகிற வேலைன்றது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு வழக்கிலையும் நம்ம பார்க்குறோம், ஒவ்வொரு முறையும் இது வந்து நம்ம சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு விஷயம். அது எப்படி கசியுது அப்படின்றதையும் தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு வந்து அதை கண்டுபிடிக்கணும், அரசு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு காவல்துறையில் இருக்கக்கூடிய கருப்பாடுகளையும் சீக்கிரமா கசைக்கு தூக்கி வெளியே போட வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்ப டீட்டெயில்டா ஒர்க் பண்ணி எவிடன்சஸை கலெக்ட் பண்ணி ஒரு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கு. எங்கேயாவது ஒரு சின்ன லூப் ஹோல் கிடைச்சா கூட இந்த பசங்க அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான எல்லா வேலையும் பாக்குறாங்க. ஸோ அந்த ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்துடாம எவிடன்சஸை பக்காவா கிரியேட் பண்ணி இன்வெஸ்டிகேஷனை துரிதமா நடத்தி ரொம்ப சீக்கிரத்துல இது போன்ற குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றும் தரும் பட்சத்தில் குற்றங்கள் நடப்பது குறையும். இதை இவங்க கிட்ட இருந்தே ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று கூட விஜயபாஸ்கர்கள் இணையும் விழாவில் ஆதவர்ஜனா பேசினாரு. இன்னும் கரூர் சம்பவத்துக்கு பாக்கி இருக்கு, அந்த கணக்கு தீர்க்கப்படாமலே இருக்கு, தீர்க்கப்படும் அப்படின்னாங்க. அது CBI விசாரணையில் இருக்கு. அந்த வழக்கை இவங்க எடுத்து விசாரிக்க முடியாது, CBI விசாரணையில் இருக்கு. அவங்க முடிச்ச அறிக்கை தாக்கல் பண்ணி அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. அதற்கான காத்திருப்பு நேரம் அப்படின்றது இருக்கு. இன்னும் அரசு சார்பா இவங்க கொடுக்க வேண்டிய ஆதாரங்கள் எல்லாம் திரட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவலும் இருக்கு. ஸோ அந்த வேலையிலையும் தலைமையாக போகிறார் செந்தில் பாலாஜி அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். நம்ம சொன்னோம்ல, அவர் வந்து ஒரு XMLA மாற போறாரு அப்படின்ட்டு. தன்னுடைய பதவியில் இருக்கும்போது அந்த பதவியை தவறாக பயன்படுத்தியதற்காக தகுதி நீக்கம் செய்யப்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. யாராவது சட்டமன்றத்துல சபாநாயகர்கிட்ட முறையிட்டு இந்த மாதிரியான விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத சட்டப்படி ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு கம்ப்ளைண்டா இளையராஜா அவர்களே கொடுத்தாரு அப்படின்னா சபாநாயகருக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினரை தகுதி நீக்கம் செய்வதற்கான உரிமை இருக்கு. அதை செய்வாங்களா அப்படின்றத நம்ம காத்திருந்தா பார்க்கணும். எல்லாம் இங்க வந்து கதறவங்க இணையத்துல வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க, பேட்டி கொடுக்குறவங்க எல்லாம் வந்து பதட்டத்துல யாரையோ விட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பரந்தாமன் பேசுறாரு, இன்னொரு பக்கம் வந்து RS பாரதி பேசுறாரு, இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு நிர்வாகி விட்டு பேசுறாங்க, RSA பேசுறாரு. எல்லாம் மாறி போன வாரம் ஏவாவளி வீட்டுல ரைட் நடந்தது, இந்த வாரம் செந்தில் பாலாஜியை செஞ்சுட்டாங்க, அடுத்த வாரம் KN ரூவா இல்ல துரைமுருகனா யாருன்னு தெரியல அப்படின்ற பதட்டத்துல இருக்கு. ஒரு உண்மையான நேர்மையான கட்சி ஆட்சிக்கு வந்தா இதற்கு முன்னாடி தப்பு பண்ண எல்லாரும் பதறணும். அந்த பதட்டத்தை இன்னைக்கு தமிழக வெற்றி கழகமும் தளபதி விஜய் அவர்களும் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ நீங்க இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. தலைமறைவாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு யார் யார் உதவி பண்ண போறாங்க, இல்லைன்னா முதலமைச்சர் வந்த உடனே முன்னாள் முதலமைச்சர் ஒருத்தர் இருந்தார்ல, அவர் வந்த உடனே செந்தில் பாலாஜி என்ற தியாகி அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோ போடுவாரா, தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு வீடியோ போடுவாரா அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பார்ப்போம் தியாகி செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுறான்ட்டு. உங்களுக்கு மாதிரி நானும் ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இந்த காணொலியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் வேலூரன் KR.